தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தும்படி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். தேவன் வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பனை மரத்தை பற்றி பார்க்கலாங்க. இந்த பனைமரத்தினுடைய குணங்கள் எப்படிப்பட்டது, இந்த பனைமரம் வேறு எதுக்கெல்லாம் உபயோகப்படுது, எந்தெந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் இந்த பனைமரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல் காரியம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பனைமரம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செழிப்பாக இருக்குமா. செழிப்பான ஒரு அனுபவத்துக்கு இந்த பனைமரம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பனைமரம் எப்படி செழிக்குது அப்படின்னு பார்த்தா, இது யாருமே பராமரிக்கிறது இல்லை. ஒரு விஷயம், யாரும் இந்த பனைமரத்தை பராமரித்து பாதுகாக்கிறது கிடையாது. அது தானாக வளர்ந்து உருவாகி வரக்கூடிய ஒரு மரம், அவ்வளோதான். இதை யாரும் குழி தோண்டி அதை ஆழமாக குழிக்குள்ளே நட்டு வச்சு தண்ணி ஊற்றி உரம் போட்டு யாரும் அதை பராமரிக்கிற வேலையே கிடையாது. ஆனால் இந்த பனைமரத்தினுடைய நன்மைகள் ஏராளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பனைமரத்துலேருந்து வர்றது இந்த ஓலை, அந்த கீழே விழக்கூடிய அந்த காஞ்சி விழக்கூடிய அந்த ஓலையை பார்த்திங்கன்னா, அதில் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த சாதாரணமாக ஓலைன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அந்த ஓலை, அந்த பனைமரத்தினுடைய ஓலையில் ஷெட்டு போட்டிருப்பாங்க பழைய காலங்கள்ல எல்லாம். அந்த ஷெட்டுக்குள்ளே நம்ம போய் தங்கினாலே போதும், நம்ம சரீரத்துக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். வியாதியை நம்ம கிட்ட அண்ட விடாமல் பார்த்துக்கும். அப்படி ஒரு சாதாரண அந்த ஓலையில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னோர்களெலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பனைமரத்துலேருந்து இறக்கக்கூடிய அந்த பதநீர்னு சொல்லுவாங்க. அது கருப்பட்டிக்கு, அடுத்தது கல்கண்டுக்கு, இப்படி அதெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 500 ரூபாய்க்கு மேலே மார்க்கெட்டில் ரேட்டு போயிட்டுருக்கு. அவ்வளவும் மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க இந்த பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு இதெல்லாமே. இந்த பதனி அப்படித்தான், குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற மொத்த சூட்டையும் தணிக்கக்கூடிய வல்லமை அந்த பனைமரத்திலிருந்து இறக்கக்கூடிய அந்த பதனிக்கு இருக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. சரி, இந்த பனைமரம் எந்தெந்த மாதிரி இடங்களில் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் பராமரிக்காத இடத்துல தான் அந்த பனைமரமே வளருது. இதெல்லாம் ஒரு உதாரணமான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு விவசாயி போராடி ஒரு பயிரை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் இது யாருமே பராமரிக்க தேவையில்லை. இது நல்ல குணத்தை குறிக்குது. இந்த நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு இது மனுஷனை தான் குறிக்குது. இது நான் சொல்லலைங்க, வேதம் அப்படித்தான் சொல்லுது. நான் சொல்கிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வேதத்தில் இருக்குது. இந்த வேத புஸ்தகத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது புரியும்னு நான் நினைக்கிறேன். நான் பேசக்கூடிய இந்த விஷயம் என்ன அப்படின்னு எல்லாமே வேதத்திலிருந்து தான் நம்ம எடுத்து பார்க்க முடியும். அது இல்லாமல் எதுவுமே புதுசு, இது புதுசு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாதுன்னு வசனம் இருக்குது. எதில் அந்த பனைமரத்தை பற்றி வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 92ஆம் சங்கீதம் வசனம் பார்த்தீங்கன்னா 12வது வசனம், நீதிமான் பனையை போல் செழிப்பான் அப்படின்னு சொல்லுது. நீதிமான் எப்படி இருக்கும்? பனையை போல். அப்போது இந்த பனைமரத்தினுடைய குணங்கள் எல்லாமே இந்த நீதிமான்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீதிமான்கிட்ட வெளிப்படக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த பனைமரத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு ஆளே கிடையாதுங்க, நான் தானாக உருவாகி வந்த ஒரு மனுஷங்க, எனக்கெல்லாம் யாருமே எனக்கு உதவுறதுக்கு ஆள் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உதவியோடு வாழக்கூடியவங்களுக்கு எந்த நல்ல விஷயங்களும் அதாவது நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் அதிகமாக அவங்களுக்குள்ளே இருக்கும். அதாவது உதவி எதிர்பார்த்து வாழக்கூடியவங்களுக்கு. ஆனால் எந்த உதவியும் எதிர்பார்க்காமல் வாழ்கிறவங்க கிட்ட எப்படி இருக்குன்னா, அந்த நல்ல விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம இதை செய்யும்போது நமக்கு திருப்பி செய்வானா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வராது. ஆனால் செஞ்சால் செய்யட்டு, இல்லைன்னா போட்டு எத்தனையோ நம்ம பண்ணுறோம், இது பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் செய்வோம் அப்படின்னு சொல்லி வசனம் அப்படித்தான் சொல்லுது. இறங்கி நம்ம செய்யணுமா, தாழ்ந்து போகணுமா.
அப்போ நல்ல குணங்கள் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பனைமரத்துக்கு உதாரணப்படுத்தி பேசப்படுது. இன்னும் அதை வந்து நல்ல ஆழமாக போய் பார்த்தோம் அப்படின்னா, தண்ணியே இல்லாத இடத்துல அதிகமாக வளரும், தண்ணி இல்லாமல் இருக்கும். நான் வந்து இந்த பனைமரங்கள் வந்து நிறைய இடத்துல நான் தோண்டியிருக்கேன், எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. அப்போது வந்து இந்த ஜேசிபி இயந்திரத்தை வச்சு நம்ம தோண்டும் போது அதை பார்த்தோம் அப்படின்னா, வேர்கிட்ட மாத்திரம்தான் அந்த வேரில் ஈரம் இருக்கும், ஈரப்பதம் இருக்கும், மண்ணில் ஈரப்பதம் இருக்காது. ஒரு ஆச்சரியமாக இருக்கும். வேரில் மாத்திரம் அந்த ஈரப்பதம் இருக்குங்க, அந்த மண்ணில் பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக வறண்டு பவுடராக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இந்த மண்ணில் இந்த மரம், இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இது பைபிளில் நம்ம படிக்க முடியுது. அப்போ இந்த பனைமரம் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு மரமாக தான் இருக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன், அப்படி தான் இருக்கணும். இப்போது உலகம் முழுவதும் இல்லாத ஒரு மரத்தை வந்து பைபிளில் எப்படி எழுத முடியும்? இந்த பைபிளில் எல்லா மொழியிலையும் இருக்குதே, எல்லா நாட்டிலையும் நம்ம படிக்கக்கூடிய ஒரு வேத புஸ்தகம் இது. உலகம் முழுவதும் எல்லார் கையிலையும் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா? அப்படின்னா இந்த பனைமரமும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு மரமாக தான் நம்ம அதை பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒலிவ மரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒலிவ மரம்னு பைபிள் எழுதியிருக்கு. ஒலிவ மரம் நம்ம எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் நானே பார்த்தது கிடையாது. ஒலிவ மரத்தை அந்த வீடியோவில் மட்டும் பார்த்துருக்குறேன், யூடியூப்பில் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துருக்கேன். இதுதான் ஒலிவ மரமா அப்படின்னு. அந்த ஒலிவ மரத்தினுடைய குணங்களை வந்து வேதத்திலிருந்து நம்ம படிக்க முடியுதே தவிர நேரடியாக நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் இந்த பனைமரம் நம்ம கண்ணார பார்க்குறோம், நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம், அதனுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தாங்க நல்லவங்களையும் இப்படி தான் பார்த்துக்கணுமா. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்கணுமா. நல்லவங்களை எதுக்கு ஒப்பிட்டு பார்க்கணுமோ அதை ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ இது வந்து நீதிமானுக்கு ஒப்பிட்டு பார்க்குற மாதிரியான ஒரு குணத்தை வந்து இந்த பனைமரத்துக்கு மையப்படுத்துது. அதே போல தாங்க இந்த பனைமரம் வந்து தண்ணி இல்லாத இடத்துல இருந்தாலும் அது வந்து தன்னை வந்து எப்போவுமே செழிப்பாகவே காட்டிக்குது, செழிப்பாக வச்சுக்கு பழகிக்குது. அவ்வளோதான். தண்ணி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. தண்ணி இல்லைனாலும் வறட்சியான காலத்துலேயும் அந்த பனைமரம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா பச்சையாகவே தான் இருக்கும். பனைமரம் வாடினு யாரும் பார்த்துருக்க முடியாது. ஒன்றும் ஓலை காஞ்சு கீழே விழுந்துடும், இல்லைன்னா பச்சையாக இருக்கும், அவ்வளோதான். அதிகமாக பழுத்தோலை கூட பனைமரத்தில் அதிகம் பார்க்க முடியாது. காஞ்சா கீழே விழும் அல்லது காஞ்ச ஓலையாவது இருக்கும், பழுத்து வாடி அந்த மாதிரி யாரும் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு குணம் வந்து இந்த பனைமரத்துக்கு இருக்குங்கிறது உண்மையான விஷயம், 100க்கு 100 உண்மையான விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனைமரத்தினோட இன்னொரு குணம், இந்த தென்னை மரம் இருக்குது. இன்றைக்கி உலகம் பூராமே எல்லாம் தென்னை மரமாக தான் பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலும் நம்ம நாட்டில் அதிகமாக தென்னை மரத்தை பார்க்க முடியுது. ஆனாலும் இந்த தென்னை மரத்தை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துகிறாங்க. அப்பவும் இடையில வண்டு தொலைச்சி அது இடையிலேயே போயிடும், குருத்து வாடி போச்சுன்னு சொல்லுவாங்க, அல்லது குருத்து அழுகி போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அதை வந்து பக்குவப்படுத்தி தான் கொண்டு வர வேண்டியது. ஆனால் இது குழியெல்லாம் தோன்றது கிடையாதுங்க, அது இயற்கையாகவே அது தானாக முளைச்சி வர்றது தான். அப்படி வந்தாலும் கூட அது எவ்வளவு வளமான காற்றடித்தாலும் அது அசையாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிதுங்க. இது தென்னை மரத்தை ஜேசிபி விட்டு குழி எடுக்கிறாங்க, ஆழமாக குழி தோண்டி வைக்கிறாங்க, பாதுகாப்பாக வளர்க்குறாங்க, உரம் வச்சு வளர்க்குறாங்க. தண்ணி அப்படி தான், வாரத்தில் ஒரு தண்ணியாவது கண்டிப்பாக விட்டாகணுங்கிற கட்டாயத்தில் அந்த தண்ணியை விட்டு வளர்க்குறாங்க. ஆனாலும் காற்றுக்கு தாங்கிறதில்ல, அந்த தன்மை அதுக்கு பலம் இல்லை. இது எந்த எதிர்பார்ப்புமே கிடையாதுங்க. அது உண்மையிலேயே ஆண்டவர் அது நம்ம எல்லாத்தையும் சிந்திச்சு பார்க்கணுங்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் படைச்சு வச்சுருக்காரு. ஆண்டவருடைய படைப்பில் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பையும் நம்ம இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே இது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா பட்டுச்சு மனசில். அதை வந்து நான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு பதிவாக நான் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கும் இந்த பனைமரத்தை பற்றி வேறு ஏதாவது காரியங்கள் இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் நிறைய காரியங்கள் இன்னும் பார்க்கலாம். ஆனாலும் இந்த பனைமரத்தினுடைய குணங்கள், ஒரு சில குணங்களை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பேசுகிறதுக்கு நமக்கு டைம் பத்தாது. அவ்வளோ நேரம் நான் பேசினாலும் கேட்குறதுக்கு யாருக்கும் பொறுமையும் பத்தாது. அதனால் இதோட முடிச்சுக்குவோம். இந்த பனைமரத்தை போல் நம்மளும் எந்த சூழ்நிலையிலும் வாடி போகாமல், சோர்ந்து போகாமல், இப்படி நம்ம தளர்ந்து போகாமல், எப்போவுமே ஒரே மாதிரி தெய்வம் நம்ம கூட இருக்கார். அவ்வளோதான். தெய்வம் எந்த நேரத்திலையும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். ஆபத்து வரும்போது நிச்சயமாக அவர் நம்மளை காப்பாற்றுவார். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போதுங்க நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும். இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்மளை யாராலையும் அசைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வேணும். இதுக்காக காத்திருப்போம். பனைமரத்தை போல் நம்மளும் செழிக்க தேவன் வழி நடத்தும்படி நம்மளை அவர் பாதத்தில் விட்டு கொடுத்து நம்ம காத்திருந்து ஜெபிப்போம். இப்போது
ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல தேவனே, இந்த பனைமரத்தினுடைய குணங்களைப் போல ஆண்டவரே, எங்களுக்குள்ளும் ஆண்டவரே ஒரு நல்ல வைராக்கியமான எண்ணங்கள் வரட்டும் ஆண்டவரே. உலகத்தின் பாவத்தினாலும் உலகத்தின் ஆண்டவரே அநேக அக்கிரமங்களினாலும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கும் எப்பொழுதும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இந்த பனைமரத்தைப் போல நாங்கள் ஆண்டவரே ஒரே நிலையாய் நின்று உமக்காக நாங்கள் ஆண்டவரே சாட்சிகளாய் எப்பொழுதும் ஒரு முன்னோடிகளாய் இருக்கும்படி தேவனங்களை வழிநடத்த எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதையும் உடைய பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் சந்திப்போம்.